சும்மா நோம்பு அமர்த்தின உடனே அப்படி தேன் மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு மெதுவாக ஒரு காயிலே அந்த குழியை வந்து முறிஞ்சிருக்கு. அதிகமான தண்ணியல் தேவையில்லை. முக்கியமான இந்த மூலிகை எங்களை மாதிரி நிறைய பேருக்கு இது இந்த முள்ளு வந்து எங்களோட இந்த வணக்கம் பிரபுகளே, கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் அகிலன். இன்றைக்கு நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடுத்துறையில் நிற்கிறோம். இப்போ வந்து இந்த வடமராட்சி கிழக்கு பகுதிகளில் வந்து ஈச்ச மரங்கள் வந்து இப்போ காய்ச்சி குலுங்குது. சரி, இப்போ ஈச்சம்பழ சீசன். இந்த ஈச்சம்பழம் தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் வாரீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி கூட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா அதாவது மணல் சார்ந்த பிரதேசங்களில் தான் இந்த கூடுதலான இந்த ஈச்ச மரங்கள் இருக்கிறது வழக்கம். ஈச்ச மரம்ன்றது வந்து ஒரு வித்தலை தாவரம். சரியோ, இதுக்கு அதிகமான தண்ணியல் தேவையில்லை. நீங்கள் எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்க. இது ஒரு அதிகமான வெயிலான நாட்களில் தான், வெயிலான ஒரு சீசனில் தான் இது வந்து காய்ச்சி பழக்கும். இது பாருங்க குலை, இது ஒரு சின்ன மரம் ஒன்று இருக்குது. இந்த பத்தைகளிலெல்லாம் பாருங்க அதிகமான இதுகள் வந்து ஈச்ச மரங்கள்லாம் நிற்குது பாருங்க. இந்த உள்ளுக்கெல்லாம் கிடையாது, இதுக்கு நிறைய இது இருக்கு. இப்போ இந்த ரோட்டோரமாகவே வந்து இது ஒரு பெரிய ஒரு ஈச்ச மரம் இருக்கு பாருங்க. இதான் ஈச்ச மரங்களை பாருங்க. இதில் எவ்வளோ குலையல் இருக்குன்னு பாருங்க. ஈச்சம்பழ குலையல் படுத்துருக்கு பாருங்க. கருப்பு பழங்கள் நல்லா இருக்குண்ணே, தரமான பழங்கள் இது பாருங்க. நல்ல இனிப்பு. இது பாருங்க, சில ஈச்ச மரங்களுக்கு அப்படியே போகல, முள்ளெல்லாம் குத்தும். சரியோ, அந்த இதாக தான் கிடக்கு, நடுவுக்குள்ள தான் ஈச்சம் குளியல் எல்லாம் இருக்குது. இது கொஞ்சம் யாரோ வந்து எல்லாம் இந்த இதுகள் இந்த முள்ளுகளை எல்லாம் தட்டி விட்டுருக்கணும் போல கிடக்கு பாருங்க, கொஞ்சம் விளத்தி விட்டி கிடக்கு. இப்போ வந்து ஈச்ச மரங்கள் கூட சொல்கிற அந்த பாலை தானே ஈஞ்சில் ஏன்னா இங்கே பாருங்க ஈச்சம் பாலியல். இதில் வந்து பார்த்து சாப்பிடணும். ஏன்னாடா இதில் வந்து சில குருவியல் விலங்குகள் எல்லாமே இதை சாப்பிடக்கூடும். அப்போ நாங்கள் அப்படியான டேமேஜ் இல்லாத பழங்களை பார்த்து சாப்பிடணும். நல்லா இருக்கும். இதுதான் ஈச்சம் பழம் பாருங்க, கருப்பாக இருக்குது. இவ்வளோ உண்டு வேணும். இது அப்படி வடிவாக இருக்குன்ற சட்டப்படி பார்த்தீங்க, திறமையாக இருக்கு. இதில் வந்து தேனீகள் எல்லாம் தேன் எடுத்து கொண்டிருக்கு. ஈச்ச மரம் வட்டண்டு சொல்கிறது. இதில் வந்து பாளைகள், அதாவது தென்னை பனை மாதிரி தானே இது, ஒரு வித்தலை தாவரம். பாளைகளில் தான் வந்து இந்த ஈச்சம் குலைகள் எல்லாம் பெறும். இல்லை இருக்கா தரமான ஈச்சம்பழங்கள். ஈச்சம்பழம் ஆயக்கு ஒரு விஷயம் பார்க்கணும் என்னென்னா முக்கியம். இவரும் இந்த ஈச்சம் முள்ளுகள் இருக்குல்லோ, இந்த முள்ளு வந்து எங்களோட இந்த தோலில் பட்டுதண்டா, முள்ளு வந்து எங்களில் உடம்புல பட்டு இப்படி குத்திச்சுதண்டா, அது உள்ளுக்குள்ளே வந்து இந்த காய் மாதிரி வளரும். சரியோ, அப்போ உடனே முள்ளு குத்தின உடனே அந்த முள்ளை எடுத்து விட்டுருவோம். முள்ள பாருங்க, திறமை இருக்குண்ணா, நல்லா இனிக்குது. பார்த்து என்னன்னா அந்த குருவியல் பறவைகள் கொத்தினதுக்குள்ள சாப்பிட்டாங்க. அதில் இருக்கக்கூடும். இது வேணும் அதோட இன்னும் மிஞ்ச பாருங்க, மற்ற முள்ள பாருங்க. இது ஏஞ்சில் இருக்குன்னு பெரிய முள். இதெல்லாம் விஷமான முள், சிக்கல்லாம் இது பாருங்க. இது இந்த முள்ள பாருங்க, பாத்தியல் ஒரு நாவலாங்க எவ்வளோ முள்ளிட்டு கொண்டு பாருங்க.
முள்ளெல்லாம் சிக்கல். இதை இந்த குழியோட நாங்கள் சின்ன நிலையை என்ன செய்யறோம்னா காட்டுக்க போய் முடியோ குழியோட வெட்டுவோம். ஒரு நல்லா முத்தினா பிறகு இது இதில் வந்து நல்ல பிஞ்சு காய் வந்து பச்சை நிறத்தில் இருக்கும். முத்தினா பிறகு இப்படி சிவப்பாக வந்துடும். அதுக்கு பிறகு பழம் வந்து கருப்பாக இருக்கும் பாருங்க. சரி, நாங்கள் சின்ன நிலையில் போய் இதை அப்படியே வெட்டி போட்டு கொண்டாந்து வீட்டில் வந்து கொஞ்சம் உப்பு தண்ணியை தெளிச்சு போட்டு வீட்டில் கட்டி விட்டோம்னா அடுத்த நாள் விடிய கிளம்ப எல்லாம் பழுத்து இருக்கும். இது தரமாயிடுது. இந்த பழங்கள் வந்து சீசனுக்குரிய பழங்கள். அந்தந்த சீசனில் இப்படியான இயற்கையான உணவுகளை நாங்கள் சாப்பிட்டோம்டா இது மாதிரி இது அந்த தேன் மாதிரி வளைஞ்சு கொண்டு சாப்பிட்டா இதுக்கான அந்த சத்துக்களை இருக்கலாம். நிறைய பழச்சுதான் என்ன ஒரு விஷயம் பாருங்க, இந்த பழங்காய் பாருங்க அப்படியோ நைஸாக வருது தானே. மற்ற அப்படியே நைஸாக வருது பார்த்தீங்களே, நல்லா பழத்துட்டு. அடுத்த பாருங்க பழம் அவ்வளோ பழத்துட்டு சும்மா நோம்பு அமர்த்தின உடனே அப்படி பழத்தின் விதையில பார்த்தா அப்படி இருக்கும். ஈச்சம்பழ விதைகள். இல்லை காய் பாருங்க, காய் வந்து அப்படி அமர்த்தினா பிய்யாது. இது அமர்த்தினாலும் முத்தின காய் அமர்த்தினாலும் பிக்கலாது, கடிக்கத்தான் பண்ணுது. ஏங்க கடிச்சா பிறகு இப்படி இருக்குண்டு. இது பாருங்க, இதுலேருந்து இந்த பழத்துல எல்லாம் பாருங்க அந்த தேன் மாதிரி இருக்கு பாருங்க. இதில் வந்து தேன் வடியுது பாருங்க. அதாவது அந்த பழம் வெடிச்சு அதில் இருக்கிற அந்த இனிப்பு பதார்த்தம் வந்து பானி மாதிரி வெளியில வருது பார்த்தீங்களா. தமிழர் கிராமிய வாழ்க்கையில பாரம்பரியமான அந்த பழங்களில இதுவும் ஒன்றுதான் கிராமப்புறத்தில். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து இது வரும் குழியாக ஈச்சம். இதை வந்து என்னென்னா இது எப்படியோ நாங்கள் இப்போ எப்படியோ இருக்கட்டும் மரம். இப்போ நாங்கள் கொண்டு வர இல்லை, இப்போ கொஞ்சம் தான் பழத்திருக்குது. 1-2 பழங்கள் பழத்திருக்கு. ஒரு மெதுவாக ஒரு சின்ன ஒரு மழை விழுந்துட்டா இந்த பழம் எல்லாம் பழத்திரும். சரியா, எவ்வளோ பழம் உண்டு வேறுங்க. தமிழர்களினுடைய கிராமப்புற பழ வகைகளில் இதுவும் உண்டு. எல்லா இடத்துலையும் நிறைய ஈச்ச மரங்கள் நிற்குது. இளையம் பழத்தில் நிறைய பழங்கள் இருக்கு. இது சின்ன ஈச்ச மரம் பாருங்க. புதர்கள் நிறைந்த இடம்தான், ஆனாலும் நல்ல ஒரு மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த நிறைய செடிகள் எல்லாம் நிற்குது, மரங்கள் எல்லாம் நிற்குது. இந்த இதில் வந்து அந்த பழம் இன்னும் நல்லா கறத்துட்டு பாருங்க. இந்த 2-3 பழம் தான் கிடக்குது, இந்த நல்லா கறத்துருக்கு பாருங்க. பேரிச்சம் பழங்களை மாதிரி வந்து ஒவ்வொரு ஈச்ச மரங்களும் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஒரு காயில் இது கொஞ்சம் பெரிய காய் பாருங்க. அப்படி பெரிய 10 ஒன்று கிடாக்கு பெருசாக வளர்ந்துருக்கு இந்த ஈச்ச மரம். ஆனால் அதுக்குள்ள வந்து முள்ளுக்க போகல, எல்லாம் கஷ்டம், சரியா முள்ளு குத்து. ரைட், இப்போ ரோட்டு ஓரத்தில் இருக்கிற இதில் தான் அதிகமான ஈச்சங்காய்கள் எல்லாம் இருந்தது. இப்போ வந்து நாங்கள் 2 பேரும் வந்து ஈச்சம் பழங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டோம். வளங்களும் பழங்களும் நிறைந்த ஆரோக்கியமான வாழ்க்கை முறை தான் இந்த கிராமிய வாழ்க்கை முறை. வளங்களை நாங்கள் கிடைக்கிற டைமிலேயே வந்து உச்சமாக பயன்படுத்தி கொள்வோம். இந்த காய்களை எல்லாம் வந்து சரியாக முத்திட்டு உண்மையிலே இதுகளை நாங்கள் இப்படியோ விட்டுட்டு போகிறோமே என்னென்னா எங்களை மாதிரி நிறைய பேருக்கு இது பிரயோசனமாக இருக்கும். என்னென்னா இன்னும் பழுக்கிறதுக்கான இன்னும்
காலம் இருக்குது. கொஞ்ச நாட்களிலே நான் பழுத்துரும். இப்போ பாருங்க இந்த கிளைமேட்டையும் காட்டுங்க. இப்போ வந்து சாதுவா இங்கே பாருங்க மழை வார மாதிரி கிடக்குது. ஒரு கொஞ்சம் மழை விழுந்துதாண்டா எல்லா பழங்களும் நல்லா பழுத்துரும். இப்படியான சீசன் பழங்கள் கிடைக்கிற காலப்பகுதியிலே நீங்கள் அதை சாப்பிட்டு பாருங்க. சரியோ, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம். இவ்வளோ தான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.